மல்டி பிராண்ட் நம்ம கிட்ட வந்தீங்கன்னா எல்லா வண்டியும் நீங்க எதிர்பார்க்கலாம். சோ எத்தனை வண்டி on total எவ்வளவா இருக்கும் மொத்தம்? டோட்டலா இருக்கும் மேம் ஒரு 150 vehicles. இப்போ என்ன ஸ்பெஷல்னா நம்ம கிட்ட வந்து எதிர்பார்க்கறது என்ன கஸ்டமர்னா ஜஸ்ட் ஒரு 1000 rupees கட்டினா போதும் நம்ம வந்து ஃபைனான்ஸ் ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணி தருவோம். இது வந்து ஜஸ்ட் 17000 தான் மேடம் ஓடி இருக்கு. எம்டி பார்க்கலாம் மேம். எம்டி வந்து ஸ்டார்டிங் நம்ம கிட்ட 90000 ல இருந்து இருக்குது. வண்டி எந்த இயர் மாடல்? இந்த வண்டி வந்து 22 மாடல் மேடம். இது 24 மாடல். 24 டாமினர்ஸ் இருக்குது மேம். டாமினர் இருக்குது நம்ம கிட்ட. டாமினர் 400 250 இருக்குது. இது 400 250. இது 400. ஆமா. ஓகே. and that is 250. ஆமா 250. ஓகே. ஒரு 110 115 அந்த பட்ஜெட்ல வரும். 115 ஆ? 115 வரும். 115. எக்ஸ்பல்ஸ் பார்க்கலாம் மேம். ஓகே. எக்ஸ்பல்ஸ் இருக்குது பாருங்க மேம். 22 மாடல் இது எக்ஸ்பல்ஸ். இது 23 இதோ 22 அதோ 22 எல்லாமே இருக்குது பார்க்கலாம் நீங்க. ஸ்கிராம்ப்ளர் இருக்குது ஜாவா. இது ஜாவா சீரிஸ் ஆமா ஜாவா சீரிஸ். ரோஸ்டர் இருக்குது நம்ம கிட்ட. ஓகே. ஜாவால ஃபேன்சி நம்பர் 2625 இங்க பாருங்க. இந்த வருஷம் அடுத்த வருஷம் சேர்ந்த மாதிரி அவங்களோட நம்பர் இருக்கு பாருங்க. 2625 சூப்பரான நம்பர். இதுல மாடல் ஜஸ்ட் 5000 km தான் ரன் ஆயிட்டு இருக்குது. இது வந்து ஒரு 90 அந்த பட்ஜெட்ல வரும் மேம். 90 BMW கலெக்ஷன் என்ன ரேட்? BMW வந்து 24 மாடல் இது. இது 24 மாடலா? ஆமா ஜஸ்ட் வந்து 2,20,000 ஆகுது. 220. ஆமா. ஓகே. 5 வந்து மேக்ஸிமம் நம்ம கிட்ட எப்போ ஸ்டாக் வந்து ஒரு 40 45 vehicles வெச்சிட்டே இருப்பீங்க. ஆமா சென்னை சிட்டில வந்துட்டே இருக்கும். சென்னை சிட்டில நீங்க பார்க்க முடியாது இவ்வளவு R15 நீங்க. ஓ வாவ். நீங்களே ரெஸ்ட் பண்ணுங்க மேம். ஓகே சிங்கிள் ஸ்டார்ட்ல நல்லா ஆகுது. ஓகே. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிடி டிஸ்கவர் vlog family. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மோகன் பைக்ஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே உங்களுக்கு 1000 rupees கொண்டு வந்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்க எந்த வண்டி வேணாலும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம் சொந்தமாக. ஸோ இதுக்கு அதிகம் டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை. அது என்ன ஏது என்ன வண்டி இருக்குது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டி என்ன பட்ஜெட் வருது இதெல்லாம் தெரியும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபாலோ பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் மேலும் மேலும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்கள் ஊருக்கும் நாங்கள் வரணும் உங்கள் ப்ராடக்ட்டை நாங்கள் ரிவ்யூ பண்ணால் கீழே தெரிய நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. லைக் ஷேர் கமெண்ட் கொடுக்குற மாதிரி ஹைப்னு ஒன்று வந்திருக்கு அதையும் அந்த பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் வண்டி வாங்கணும் புதுசாக வேலைக்கு போகிறாங்க இல்லை புதுசாக கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னா 1000 rupees கொண்டு வாங்க. மோகன் பைக்ஸ் இந்த வண்டி வாங்கலாம். உங்களுக்கு அதில் ஃபெசிலிட்டிஸ் இங்கே கிடைக்கும். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க வாங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. டாமினர்ஸ் இருக்குது மேம். டாமினர் இருக்குது நம்ம கிட்ட. டாமினர் 400 250 இருக்குது. இது 400 250. இது 400. ஆமா. ஓகே. and that is 250. ஆமா 250. ஓகே. இது என்ன ரேட் வருது? இது வந்து 22 மாடல் மேம். இது ஜஸ்ட் 145 வரும். 145. ஆமா. அந்த இது டாமினர் 11000 km ஓடுது. இதுவும் வந்து 250 டாமினர். இது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 110 115 அந்த பட்ஜெட்ல வரும். 115 115 வரும். 115 ல வருது இது. ஓகே. சோ டாமினர் ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு சார் வரும்? டாமினர் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 1 lakh ல இருந்து இருக்கு மேம். 1 lakh ல இருந்து 1 lakh ல இருந்து இருக்கு டாமினர். அதுக்கு 1000 கொடுத்தா 1000 அம்மா நம்ம கிட்ட வந்தானா 1000 தான். ஓகே. அது any brand any vehicle இருந்தாலும் just 1000 தான். எந்த மல்டி பிராண்ட் எடுத்தாலும் 1000 rupees கட்டனா போதும். ஓ டவுன் பேமெண்ட் 1000 rupees கொடுத்து நீங்க எடுத்துக்கலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான்
உங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும். சிபில் ஸ்கோர் நல்லா இல்லாம வந்து கேட்டா அவங்கள வந்து சண்டை போட முடியாது. ஆமா, அது கேரண்டி நம்ம இல்ல. சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தா கண்டிப்பா பண்ணி தருவோம். ஆமா, சிபில் ஸ்கோர் நல்லா இருந்து 1000 ரூபாய் இருந்து நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் ப்ராசஸ் அவங்க பண்ணி ஓன் பைக்ஸ்ல கண்டிப்பா வண்டி இருக்குது. வண்டி கரெக்டாக கொண்டு போங்க. கண்டிப்பா வாங்க மேம். அடுத்து என்ன பார்க்க போறோம்? அடுத்து வந்து எக்ஸ்பல்ஸ் பார்க்கலாம் மேம். ஓகே, எக்ஸ்பல்ஸ் இருக்கு பாருங்க மேம். 22 மாடல் இது எக்ஸ்பல்ஸ். இது 23, இதோ 22, அதோ 22 எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. 21, 22, 23, 24. ஆமா, இதெல்லாம் உங்க ஸ்டார்டிங் வந்து ஒரு 85, 90 ல இருந்து பட்ஜெட்ல இருந்து இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, என்ன கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கும் இதெல்லாம்? இதெல்லாம் ஓடி இருக்கு மேடம். about 10,000 இருக்கு மேம். 10,000 about 10,000 தான் ரன் ஆயிருக்கு. செகண்ட் ஓனர் எல்லாம் சிங்கிள் ஓனர் தான். எல்லாமே சிங்கிள் ஓனர் தான். மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் தான். ரொம்ப ரேர் தான் அது செகண்ட் ஓனர். மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் தான். இப்போ நான் காட்டின வீடியோல ஏதாவது செகண்ட் ஓனர் இருக்கா? செகண்ட் ஓனர் இல்ல. நீங்க பார்த்தது எல்லாம் சிங்கிள் ஓனர் தான். சிங்கிள் ஓனர் தான். ஃபர்ஸ்ட் ஓனர் தான். ஆமா. ஓகே, அப்போ வந்து மோகன் பைக்ஸ்ல வந்தா உங்களுக்கு ஷோரூம்ல இருக்கிற மாதிரி நீங்க வாங்கும்போது தான் செகண்ட் ஓனர் ஆவீங்க. மத்தபடி எல்லாமே ஃபர்ஸ்ட் ஓனர்ல தான் வண்டி சேல்ஸ். கண்டிப்பா. இப்போ பாராக் பார்க்கலாம் நீங்க. ஸ்கிராம்ப்ளர் இது ஜாவா. இது ஜாவா சீரிஸ் வந்து. ஆமா, ஜாவா சீரிஸ். ரோஸ்டர் இது நம்ம கிட்ட. ஓகே, ஜாவால 42 இது கிளாசிக் இது. இதெல்லாம் 2019 மாடல். ஜஸ்ட் 95,000 சொல்றோம். கம்மி கிலோமீட்டர் ஓடி. இது ஜஸ்ட் 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். 10,000. ஆமா, 95,000 குத்துலாம். உங்களுக்கு வந்து ரோஸ்டர் சைலன்சர் போட்டுருக்காரு உங்களுக்கு. அவங்க போட்டுருக்காங்க. ஆமா, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து ரோஸ்டர் 2 சைலன்சர். அது ஒரு சைலன்சர் 8,000 rupees ஆகும். 2 சைலன்சர் போட்டுருக்காரு. வண்டி கம்மியா தான் ஓடி இருக்கும். ஜெனியூன் மைலேஜ். ஃபேன்சி நம்பர் 2625. 2625 இங்க பாருங்க. இந்த வருஷம் அடுத்த வருஷம் சேர்ந்த மாதிரி அவங்களோட நம்பர் இருக்கு பாருங்க. 2625 சூப்பரான நம்பர். இதுல இங்க இருக்கு பாருங்க. Black கலர் ஒன்னு இருக்கு. இந்த பக்கம் Black ஒன்னு இருக்கா? அது அந்த மெரூன்னா இது Black இருக்கு நம்ம கிட்ட. அது வந்து மெரூன் கலர். இது Black இருக்கு. Black கலர் அதுலயே. ஆமா. ஓகே, இதுவும் ஜாவா தான் உங்களுக்கு. ஆமா, அது இல்லாம வந்து நம்ம கிட்ட இது என்ன ரேட் சார்? இது சேம் ரேட் தான் மேடம். சேம் தானா? பட்ஜெட் ரெண்டுக்கும்? ஆமா, சேம் தான். பட்ஜெட்லாம் சேம் தான் உங்களுக்கு. சேமா தான் இருக்கு. ஜாவாலாம் உங்களுக்கு 1 lakh ல இருந்து இருக்கு நம்ம கிட்ட. 1 lakh ல இருந்து. 1 lakh ல இருந்து. ஹையஸ்ட் பட்ஜெட் என்ன 130 140 தான் வரும். 130 to 140 தான் வரும். ஓகே, சோ அதுக்கு 1000 rupees தான். ஆமா, அந்த ஆஃபரே நமக்கு 1000 தான். மோகன் பைக்ஸ் தான் OMR துரைப்பாகம்னா 1000 rupees தான் நம்ம ஆஃபர். மோகன் பைக்ஸ்னா ஆஃபர்னா மோகன் பைக்ஸ் வெறும் 1000 rupees. சென்னையில நீங்க எங்க போனாலும் இப்படி மாதிரி ஆஃபர் 1000 rupees நீங்க டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. இங்க மட்டும் இந்த ஆஃபர் செலிபிரேட் ஆகும். ஓகே, ஃபைன். ஓகே, ஸ்கூட்டர்ஸ் இருக்கு மேம். 24 இது. 24 வந்து ஏராக்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஸ்கூட்டர்ஸ் இருக்குது. ஸ்கூட்டர்ஸ்ல என்ன பட்ஜெட்? ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் அது கொஞ்சம் பட்ஜெட் ஆகும் மேம். 24 மாடல் ஜஸ்ட் 5,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிட்டு இருக்குது. இது வந்து ஒரு 90 அந்த பட்ஜெட்ல வரும் மேம். 90,000 ரூபாய். ஓகே, 24 மாடல். ஆமா, 24 மாடல். ஓகே, சோ வெயிட் பண்ணலாம் வேண்டாம், உடனே எடுத்து போய்லாம். ஆமா, அப்புறமா ஜிக்ஸர் இது. ஜிக்ஸர் பாருங்க. ஜிக்ஸர். ஆமா, ஜிக்ஸர்ல வந்து உங்களுக்கு 250 cc இருக்கு. 250. ஆமா, இது வந்து ஒரு ப்ளூ கலர் ஒன்னு இருக்கு. Black கலர் ஒன்னு இருக்கு. அப்புறமா வந்து 300 ஹாண்டால சுசுகில அந்த 300 சொல்லி வரும். அது இருக்கு 300 cc. சோ எந்த வண்டி எடுத்தாலும் உங்ககிட்ட எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு பொதுவா? இருக்கு மேம். எல்லா மாடல் இருக்கு மேம். பல்சர் 220 இருக்கு. நீங்க பார்க்கலாம். பல்சர் 220 அங்க பாருங்க. ரெட் கலர். ஆமா, எம்டில அந்த கிரீன் கலர் ரொம்ப டிமாண்டான கலர் அது. இந்த கிரீன்ல. ஆமா, அது 23 மாடல் நல்லா இருக்கும். ஓகே, என்ன பட்ஜெட் வரும் மேடம். ஒரு 145 அந்த பட்ஜெட் வரும். 145 வரும் பட்ஜெட். ஓகே, அது பக்கத்துல 220 இருக்கு உங்களுக்கு. இந்த 220 ஆமா, லேட்டஸ்ட் மாடல் இதுவும். ஓகே, 24 மாடல். இது 24 மாடலவா? 220F. ஆமா மேம். ஓகே, சோ இந்த மாடல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ இருக்கிற உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நீங்க வந்துட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். வீடியோல பார்த்த வண்டி தான் வேணும்னாக்கா உடனே வந்துடணும். இமிடியேட்டா வாங்க, எடுத்துட்டு போங்க. ஆமா, இல்ல நீங்க வரும்போது வண்டிங்க நிறைய இருக்கும். ஆனா அந்த வண்டி தான் வேணும். இப்போ 25, 26 ஒரு நம்பர் காட்டினேல அந்த வண்டி தான் வேணும். அடம் முடிச்சா கிடைக்காது. உடனே வந்தா உடனே எடுக்கலாம். நீங்க டெய்லி வந்துட்டே இருப்பாங்க. கண்டிப்பா. ஓகே, தென் இருக்கு மேம் நம்ம கிட்ட. நம்ம இது இருக்கு, ரைடர் இருக்கு. BMW இருக்கு. BMW. ஓகே, BMW கலெக்ஷன் என்ன ரேட்? BMW வந்து 24 மாடல் இது. இது 24 மாடலா? ஆமா, ஜஸ்ட் வந்து 2,20,000 ஆகுது. 220. ஆமா. ஓகே, 220 குத்தீங்கன்னா BMW எடுத்துட்டு போலாம். போயிட்டே இருக்கலாம். 4 லட்சம் ரூபாய். ஆமா, இதுக்கு 1000 rupees தான். 1000 rupees கட்டினா போதும். இதுக்கு 1000 rupees கட்டினா போதும். இதே சேம் ஆஃபர் தான் உங்களுக்கு. சேம் ஆஃபர் தான். எந்த வண்டி வேணா எடுங்க. மனசுல எந்த வண்டி வேணா வச்சிட்டு வாங்க. கையில ஒரு 1000 ரூபாய் எடுத்து வந்தீங்கன்னா சிபில் நல்லா இருந்தா எடுத்து வந்துருங்க. 1000 rupees போயிட்டே இருக்கலாம். ஆமா, ஆனா பேயபிள் கேப்பபிலிட்டி இருக்கணும். EMI கட்டன மாதிரி. ஆமா, வண்டி எடுத்தா மட்டும் போதாது. மாசம் இந்த EMI டியூ டேட் வரும்போது கரெக்ட்டா கொடுக்கணும். எப்படி வீடு வாடகைக்கு ஹவுஸ் ஓனர் கொடுக்கணுமா அதே மாதிரி லோனுக்கு பேங்க் காரங்க நம்ம சாப்பிடுறோம் இல்லையோ இதெல்லாம் கட்டிடணும். கட்டணும். அடுத்த வாட்டி உங்களுக்கு நிறைய வண்டி இருக்கு, அவங்களே கொடுப்பாங்க. சிபில் நல்லா இருக்கும். கண்டிப்பா சிபில் நல்லா இருக்கும். வேற பொருள் எடுக்கலாம் நீங்க. ஆமா.
ஸோ வேற என்ன பார்க்க போறோம்? வேற இதெல்லாம் 22 மாடல் மேம். இதெல்லாம் 1,15,000 ஆகுது. 1,15,000. ஆமா மேம். இதெல்லாம் R15 ஆமா நான் சொன்னேன் உங்களுக்கு R15 வந்து மேக்ஸிமம் நம்ம கிட்ட எப்போ ஸ்டாக் வந்து ஒரு 40-45 வெஹிக்கிள்ஸ் வெச்சிட்டே இருப்பீங்க. ஆமா, சென்னை சிட்டில வந்துட்டே இருக்கும். சென்னை சிட்டில நீங்க பார்க்க முடியாது இவ்வளவு R15 நீங்க. MT R15 எக்ஸ்பல்ஸ், டாமினேட் பல்சர் 220 எல்லாம் பார்க்கவே முடியாது. நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும் இப்போ எப்பவுமே. சோ இப்போ தீர எவ்வளவு நேரத்துல வரும்? அது டெய்லி வந்துன்னா மேடம், டெய்லி பர்ச்சேஸ் பண்ணினா இருக்கும், சேல் ஆயினா இருக்கும். சரி, இப்போ வண்டி வாங்குறவங்க, இப்ப நான் வண்டி வச்சிருக்கேன், எனக்கு வண்டி கொடுக்கணும். எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் மேம். எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட வண்டி வேற வண்டி இருக்கு, நீங்க எடுத்து வந்தீங்க கூட எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்க வண்டி ஃபைனான்ஸ்ல இருந்தா அந்த வண்டியை ஃபைனான்ஸ் வந்து நம்ம பேமெண்ட் கட்டி நம்ம எடுத்துப்போம். வண்டி மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்தா அதுவும் எடுத்துருவாங்க. ஓகே. ஆமா, வண்டி வாங்கின மாதிரி இருந்தா எடுத்துருப்பாங்க. எப்படி இருந்தாலும் ரைட். வண்டி எப்படி வேணாலும் பண்ணுவீங்க. ஆமா, சேல்ஸ் நீங்க பண்ணா கூட ரைட், இல்ல எக்ஸ்சேஞ்ச் எடுத்து வந்தாலும் ரைட், நம்ம கிட்ட பையிங் பண்ணாலும் ரைட். எப்படி வேணா பண்ணுங்க. ஓகே. ஆனா பிசினஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஆமா, பிசினஸ் பண்ணுங்க, மோகன் பைக்ஸ்க்கு வாங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா. நீங்க வந்து போறது மட்டும் தான் விஷயமே. கண்டிப்பா. வாங்கினாலும் சரி, நீங்க கொடுத்தாலும் சரி, இல்ல நீங்க எக்ஸ்ட்ரா பணம் கேட்டு லோன் கேட்டாலும் கொடுப்பீங்களா? ரீஃபைனான்ஸ். ஆமா, ரீஃபைனான்ஸ் இருக்குல்ல. ரீஃபைனான்ஸ் எந்த வருஷம் மாடல்ல தான் இருக்கா? ஆமா மேடம். என்ன வண்டி? 2020 மாடல்ல இருந்து தான் உங்களுக்கு 5 இயர்ஸ் இருக்கு. ஓகே. 20 மாடல்ல இருந்து உங்களுக்கு ரீஃபைனான்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆமா. இப்போ டாப் அப் பண்ணா எக்ஸ்ட்ரா பைசா வேணும்னாக்கா நீங்க லோன் முடிஞ்சிச்சு திரும்ப பண்ணனும், இந்த இயர்க்குள்ள இருந்தா இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணா உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு பணம் வாங்கிக்கலாம். கண்டிப்பா. ஆல்மோஸ்ட் எல்லா வண்டியும் காட்டுனீங்க. இந்த பெரிய வண்டியான BMW கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி காட்டுவீங்களா? வாங்க மேம். என்ன மேம் அப்படி சொல்லிட்டீங்க? அதுக்காக தான் நம்ம சர்வீஸ் பண்ண, கஸ்டமர் சர்வீஸ் பண்ணாத தான் நம்ம இருக்கோம். இருந்தாலும் நான் கேட்காம போனா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். நீங்களே ரெஸ்ட் பண்ணீங்க மேம். ஓகே, சிங்கிள் ஸ்டார்ட்ல நல்லா ஆகுது. ஓகே. சோ இது எவ்வளவு கிலோமீட்டர் சொன்னீங்க? கிலோமீட்டர் மேம், கிலோமீட்டர் கம்மியா தான் மேம் ஓடி இருக்குது இது. எவ்வளவு? ஆமா, கம்மியா தான் ஓடி இருக்குது. மீட்டர் பார்க்கலனா 24 மாடல் ஜஸ்ட் வந்து 225 220 அந்த பட்ஜெட்ல கொடுத்துடலாம் நம்ம. ஓகே, டன். சோ வேணும்ன்றவங்க சீக்கிரம் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கங்க. சோ தட் உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்கும். 1000 ரூபீஸ் கொடுத்தா நீங்க இருக்க எந்த வண்டி வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனா சிபில் ரேட்டிங் மட்டும் கொஞ்சம் பத்திரமா வச்சு. சிபில் ரேட்டிங் இல்லாதவங்க வந்து அவங்களுக்கு என்ன பண்றது? அவங்களுக்கு வந்து மாருதி ஃபைனான்ஸ் இருக்கு மேம், பிரைவேட் ஃபைனான்ஸ் தான் இருக்கு. அப்ப அவங்க வந்து டவுன் பேமெண்ட் அதிகமா டவுன் பேமெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா கட்டணும். ஆமா, கண்டிப்பா. எப்படி கட்டினாலும் உங்க கை காசு தான். 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் சரி, 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் சரி, என்ன உங்க இஎம்ஐ வந்து கொஞ்சம் மேல போகும், கொஞ்சம் கீழே வரும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. 1000 ரூபாய் தான் இருக்குன்னா வண்டி வாங்க ரொம்ப நாள் ஆகும், வெயிட் பண்ண வேண்டாம். இது டவுன் பேமெண்ட் கம்மினா ஃபைனான்ஸ் வந்து ஹை, டவுன் பேமெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா கட்டினீங்கன்னா ஃபைனான்ஸ் கொஞ்சம் லோ, இஎம்ஐ கொஞ்சம் லோவா வரும். வருஷங்கள் குறையும். இல்லனா உங்களுக்கு இது இஎம்ஐ ஜாஸ்தியா இருந்தா உங்களுக்கு டவுன் பேமெண்ட் கம்மியா இருந்தா இஎம்ஐ கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். வருஷங்கள் கூடும், வருஷங்கள் குறைக்கிறது ரெண்டுமே உங்க கையில தான் இருக்கு. உங்களோட salary இல்ல உங்களோட சம்பாத்தியம் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி எடுத்துக்கலாம். கண்டிப்பா. சரியா? கண்டிப்பா. சோ எங்களுக்கு நேரம் கொடுத்து ஒரு வண்டியும் எக்ஸ்பிளைன் பண்ணி தேங்க் யூ. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. சிம்பிள். தேங்க் யூ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மோகன் பைக்ஸ் வந்தோம். இங்கே உங்களுக்கு இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டியிருக்கோம். 1000 ரூபீஸ் கொண்டு வந்தால் போதும், வண்டி டிரைவ் பண்ணி வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். வண்டி வாங்கணும் ஆசைப்படுறவங்க, டவுன் பேமெண்ட் கம்மியாக இருக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாத்திரம் இல்லை, இப்போ ஹைப்புன்னு ஒன்று வந்திருக்கு, அதையும் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். அது வரை டாடா பை பை, see you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்.